மூன்றாவது இடத்தில் சாய் சுதர்சன் போன்றவர் விளையாடுவதை நான் பார்க்க விரும்புகிறேன். ஏனெனில் டெக்னிக்கல் அளவில் சரியாக பேட்டிங் செய்யும் அவரிடம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கான திறன் கொண்டிருப்பதாக உணர்கிறேன். நான்காவது இடத்தில் கண்டிப்பாக சுப்மன் கில் விளையாடுவார். ஐந்தாவது இடத்தில் கொஞ்சம் அனுபவம் தேவை என்பதால் கருண் நாயர் இருக்க வேண்டும். ஆறாவது இடத்தில் ரிஷப் பண்ட் இடத்தில் விளையாடுவதை பார்க்க விரும்புகிறேன். ஏழாவது இடத்தில் நிதிஷ் ரெட்டி விளையாடுவதற்கு இனிப்பான இடமாக இருக்கும். ஏனெனில் இளம் வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டரான அவர் நான்காவது ஆப்ஷனாக இருப்பார். பேட்டிங் வரிசையை ஆழப்படுத்தி ரன்கள் அடிப்பதற்காக எட்டாவது இடத்தில் நான் ரவீந்திர ஜடேஜாவை தேர்ந்தெடுப்பேன். ஏற்கனவே அவர் இங்கிலாந்தில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்ல ரன்கள் எடுத்துள்ளார். இம்முறை சிராஜ் மிகவும் கட்டுக்கோப்புடன் செயல்பட வேண்டும். இந்திய அணியில் பிரசித் கிருஷ்ணா ஒரு மாற்றமாக வருவார். நிதிஷ் ரெட்டி மற்ற பவுலர்களுக்கு ஆதரவு கொடுப்பார் என்று கூறினார். இங்கிலாந்து தொடருக்காக ராபின் உத்தப்பா தேர்ந்தெடுத்த இந்திய 11 KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்சன், சுப்மன் கில், கருண் நாயர், ரிஷப் பண்ட், நிதிஷ் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.